இரவில் வணங்கவே கூடாத 5 முக்கிய கடவுள்கள். உங்க வாழ்க்கையை மாத்திய கடவுளோட பேரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல துர்கை இல்லைனா காளியம்மன். இவங்களை பார்த்தீங்கன்னா இரவு டைம்ல வணங்கவே கூடாது. இரவுல நீங்க வீட்டில் பூஜையோ இல்லை பஜனை ஏதாவது பண்ணீங்கன்னா இந்த காளியத்தை நீங்க வணங்கவே கூடாது. காரணம் இந்த காளி இரவுல பயங்கரமான உக்கரத்தில் இருப்பாங்க. அவங்களோட உக்கரத்தை நீங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிரும். இந்த தந்திரிகம் மாந்திரிகம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் இரவுல இந்த காளியை வணங்கணும். ரெண்டாவது காவல் தெய்வமான கருப்பசாமி. இவங்க பார்த்தீங்கன்னா காலையில ரொம்பவே சாந்தமா இருப்பாங்க. இரவு நேரத்தில் ரொம்ப ரொம்ப உக்கரமா இருப்பாரு கருப்பசாமி. காரணம் இரவுல தான் ஏகப்பட்ட பேய்களையும் பிசாசுகளையும் கருப்பசாமி வேட்டையிடுவாங்க. தீய சக்திகளையும் வேட்டையாடுவாங்க. அதன் காரணமாக நீங்க இந்த கோயிலுக்கு இரவுல போகவும் கூடாது. அங்க இருக்கிற கருப்பசாமியை நீங்க வேண்டவும் கூடாது. மூணாவது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் பகல்ல ஏகப்பட்ட சக்தியோட மிகப்பெரிய ஒரு உக்கரத்தோட இருப்பார், கோபத்தோட இருப்பார். ஆனா இரவு டைம்ல ஆஞ்சநேயர் ரொம்ப சாந்தமா ரொம்பவே சாந்தமா தான் இருப்பாரு. அந்த ஆஞ்சநேயர் இரவு டைம்ல நீங்க வணங்க கூடாது. ஏன்னா அவர் அந்த நேரத்தில் தான் தூங்கிட்டு இருப்பாராமா. ரெண்டாவது ஐயனார் கோவில். இவரும் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமா இருக்கிறதுனால சாயங்காலம் வரைக்கும் தான் பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த கோயில் பக்கமே யாருமே போக மாட்டாங்க. ஐயனாருக்கு தொடர்ந்து இரவுல பூஜை பண்ணாலோ இல்லை சாமியை வேண்டனாலோ அவங்களுக்கு மிகப்பெரிய தோஷங்கள் வருமா. அஞ்சாவது பீடம் இல்லாத சாமிகள். இவங்களை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்க சாமின்னு சொல்லுவாங்க, இல்லை கூரைகள் இல்லாத சாமின்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே கோத்தா இருப்பாங்க, இரவுல அதை விட கோமா இருப்பாங்க. அதனால இவங்களை இரவுல வணங்குறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட தடங்களும் இல்லை தோஷங்களும் உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட பேராபத்துகளும் கூட வரக்கூடுமா.